பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தயவு செய்து நீங்க பைபிள் படிக்கணும். எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கு? உண்மையை சொல்றேன், சாமியார்களும் துறவரம் பூண்ட சன்னியாசிகளும் வேதாகம புத்தகத்தை வைத்து என்ன செய்யறாங்க? வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. மதங்களுக்கு அப்பாற்பட்டு இதில் என்னதான் இருக்கு என்று சொல்லி இதை ஆராய்ச்சி செய்து வாசித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இந்த புஸ்தகம் இதை அழிப்பதற்கு எழும்பிய வல்லரசுகள், இதை அழிக்க துடித்த பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள், மாமன்னர்கள் எல்லாம் தோற்று போய் இன்றைய வரைக்கும் இந்த புத்தகம் நம்முடைய கைகளில் இருக்கிறதே, இதுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி ஜாதி மதங்கள் நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த புத்தகத்தை வாசிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வாசிக்க ஆரம்பித்த உடனே நம்மெல்லாம் இதை கொஞ்சம் ஓரங்கட்ட என்ன செஞ்சிட்டோம்? ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சொல்கிறேன், தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறோம்? ஒன்றும் இல்லைங்க. குரானை வாசிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறது என்ன, அந்த குரானுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மனக்கட்டை மாதிரி ஒன்று செஞ்சு அதில் வச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே குனிஞ்சு முழங்கால் பண்ணிட்டு அதை எவ்வளோ பயபக்தியாக வாசிக்கிறது. நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தை உண்டாக்கிய புத்தகம், நம்மை உண்டாக்கிய புத்தகம், ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற புத்தகம், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் அடங்கிய இந்த புத்தகத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்? வாசிக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. நான் இப்போ கூட சொல்கிறேன், இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதை வாசித்து கொஞ்சம் நீங்கள் உள்ள இன்னைக்கு நீங்கள் எப்படி பைபிள் படிக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம். இது இன்றைக்கு ஒரு பிரசங்கம் இல்லை. பைபிள் படிக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வசனத்தை வாசிப்போமா? மனுஷர் காண வேண்டும் என்று இப்படி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டீங்க. எல்லாரும் எனக்கு கவனிங்க. இந்த வசனத்தை மீண்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்கல. படிக்க தெரிஞ்சவங்கள வாசிக்கல. இந்த வசனத்துல 2 பேர் பார்க்கறாங்க. முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு? மனுஷர். நீ பேசணும், இது பிரசங்கம் அல்ல. நீங்க எப்படி படிக்க போறீங்க, எப்படி பைபிளை படிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். மனுஷர். அப்படியானால் வேற யாரும் ஒருத்தர் என்ன செய்யணும்? புரியுது உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு? அப்படிங்க மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாதீங்கன்னா அப்ப வேற யாரு பார்க்கணும்? ஒரு கொஸ்டின் மார்க் வரணுமா இல்லையா? அதே வசனத்திற்கு பிதாவினிடத்தில் உங்களுக்கு என்னல்ல. அப்ப மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாமல் பிதா காண வேண்டும் என்று செய்யுங்கள். 2 பகுதியா நீங்க பிரிச்சீங்க. ஒன்னு மனுஷர், இன்னொன்னு தெய்வம், பிதா. என்ன இடையில இருக்கு? தர்மம் செய்யும் போது எச்சரிக்கையா இருங்கள். என்ன செய்யும் போது? தர்மம் செய்யும் போது எச்சரிக்கையா இருங்க. தர்மம் செய்யறது தப்பா சரியா? சொல்லுங்க. இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட நல்ல வார்த்தை தர்மம். செய்யறது சரியா தப்பா? சரி. ஆனா எப்படி செய்யணுமா? எச்சரிக்கையா செய்யணுமா? அதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நான் தர்மம் செய்யறத வேற யாராவது பார்க்கும்படி செய்யறனா அல்லனா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவினுடைய பார்வையில செய்யறனா? 2 விஷயம்தான். என்னை விளம்பரப்படுத்துவதற்காக நான் செய்யறனா, இல்லை என்னை மறைத்து கொண்டு ஒருவருக்கு நான் தர்மம் செய்யறனா? இதை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு பார்க்கிறார். சில பேர்லாம் தர்மம் செய்யும் போது கூடவே விளம்பரப்படுத்துவதற்காக வீடியோ கேமராக்களையும், தர்மம் செய்யும்போது விளம்பர பதாகைகளையும்
தர்மம் செய்யும் போது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுவான அரங்கத்தில் வைத்து என்ன செய்வாங்க? தர்மம் செய்வார்கள். வசனம் சொல்லுது, அப்படி நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. கவனிங்க, தர்மம் செய்யும் போது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில். சொல்லுங்க, எதை காக்கும்? வசனம் மனப்பாடமா இல்லைனாலும் சில சமயத்தில் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் மனசுல என்ன செய்யும்? இருக்கும். இப்ப தர்மம் செய்யும் பொழுது பிரதிபலனை பிதாவாகிய தேவன் கொடுக்க ரெடியா இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய நற்கிரியைகளை பார்த்து தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்குண்டான பிரதிபலனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா இங்க யாராவது அதை பார்த்துட்டா பிதாவாகிய தேவன் கண்ணு முடிப்பாராம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க யாராவது பார்க்குற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அவர் கண்ணு முடிப்பாராம். அப்ப இங்க பார்த்து சில பேர், அப்பா பாருப்பா அவ்வளோ செய்தார்ப்பா, தனக்கு மிஞ்சுறது தான் தான தர்மம், ஆனா இவர் தனக்கே இல்லாம கூட தானம் என்ன செய்யறாரு? தர்மம் பண்றாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்கன்னா அங்கேயே உங்களுடைய பலன் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது எங்க தக்க சமயத்துல உங்களுக்கு வர்றது, அப்புறம் எங்க தலைய காக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் சொல்லுது, 2 பேர் இருக்கிறாங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கவனிக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மனுஷர் கவனிக்கிறாங்க, இன்னொன்று யாரு பார்த்துட்டு இருக்கிறாங்க? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதர் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் இன்னொன்று 24 hours நீங்க கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க ஏதாவது நற்கிரிகளை செய்யும் போது தாரை ஊதுவி, அதுல இருக்க பாருங்க என்ன போட்டிருக்கு? தாரை. ஆமா, எக்காலம் ஊதி வாங்க, எங்க அப்பா இருக்கு, மீன் இருக்குது, திராட்சை ரசம் இருக்கு, வந்து வாங்கி பானம் பண்ணுங்கன்னு சொல்லி எக்காலம் ஊதி எல்லாரும் என்ன செய்வாங்க? ஜனங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு விளம்பரம் வேணும். எந்த இடத்துலையும் நீங்க தர்மம் பண்ணும்போது தேவனுடைய பார்வைக்கு மறைக்கப்படுவதில்லை. நல்லா கவனிங்க. நீங்க யாருமே என்ன பார்க்கல, நான் செய்யறது யாருக்குமே தெரியாது, நான் வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத படிக்கிற என்ன செய்யறேன், தர்மம் செய்யறேன்னு நீங்க சொல்லும் போது நல்லா தெரிஞ்சுங்க, அங்க யார் பார்த்துட்டு இருக்கிறா? பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டு. அடுத்த வருஷத்தை வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் போது வலது கை செய்கிறதை என்ன என்ன செய்யறதுக்கு? தர்மம் செய்யும் போது யாருக்கு தெரியக்கூடாதா? சொல்லுங்க. வலது கைக்கும், நல்லா வாசிங்க அந்த பகுதியை. வலது கை செய்கிறத. சரி, 2 கை எங்க இருக்கு? ஹலோ, வலது கை எங்கம்மா இருக்கு? இடது கை எங்க இருக்கு? அப்படியா? பைபிள் சொல்லுது, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், அவர்கள் இனி இருவர் அல்ல ஒருவராய் இருக்கிறார்கள். ஆக வலது கை இடது கையெல்லாம் எங்கதான் இருக்கு? ஒரே சரீரத்தில் இருக்குதா இல்லையா? அப்ப நீங்க தர்மம் செய்யும் போது இந்த வசனத்தின்படி நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, மனைவி செய்யக்கூடிய தர்மம் புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது. இப்படி நீங்க செய்யும் போதுதான் பிதாவாகிய தேவனுடைய பார்வையில நீங்கள் பிரகாசமாய் தெரிவீர்கள். இல்லாவிட்டால் கண்கள் என்ன செஞ்சிருவாங்க? இப்படித்தான் ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் தர்மம் செய்யலாம், வித்து கொண்டு போய் அப்பத்தோருடைய பாதத்துல வச்சிடலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு வச்சுட்டாங்க. 2 பேருக்கு தெரிஞ்சதா இல்லையா? கொடுக்க போறது 2 பேரும் முன்கூட்டி என்ன செஞ்சிட்டாங்க? மகி பேசி வச்சுட்டாங்க. பேசி வச்சுட்டு எங்க வராங்க? இவங்க செஞ்சது அங்கீகாரம் பண்ணுச்சா? ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணாரா? பண்ணவே இல்லை. செஞ்சதுனால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சொல்லு, என்ன பிரயோஜனம்? செஞ்சதுனால யாருக்குமே இவங்களுக்கே ஒண்ணுமே இல்லை. ஆகையினால நீங்கள் தர்மம் பண்ணும்போது எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு.
அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் கொடுக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய எல்லாவற்றையும் எங்க செய்யுங்க? விளம்பரம் இல்லாமல் செய்யுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப ரெண்டு காரியம் இருக்கு. அந்தரங்கம் இல்லை, கவனிங்க. அந்தரங்கம்னா என்ன? அந்தரங்கம்னா வெளியரங்கம்னா என்ன? அந்தரங்கம்னா மறைவானவைகள், வெளியரங்கம்னா எல்லாருக்கும் விளம்பரமானவைகள். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்தரங்கமா நீங்க செஞ்சீங்கன்னா அந்தரங்கத்துல பாக்குற பிதா உங்களை பார்ப்பாரு. வெளியரங்கமா செஞ்சீங்கன்னா மனுஷர்கள் உங்களை பார்ப்பாங்க. மனுஷர்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவினால நீங்க வாரி இறைக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தான தர்மங்களை பண்ணலாம், எதுவுமே நஷ்டம் இல்லை. அவைகளெல்லாம் விதைக்கிற விதைகளாக பரமபிதா திரும்பவும் விளைச்சல் அளித்து உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? எவ்வளவு தூரம் அந்தரங்கமா நீங்க செய்றீங்களோ அவ்வளவு தூரம் பரமபிதா வெளியரங்கமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று விரும்புகிறார்கள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் கவனிய. முதல் காரியம் இந்த 6வது அதிகாரத்துல எதை பத்தி சொல்லுது? ஒரு நேரம் தர்மத்தை பத்தி வாசிச்சுட்டு இருந்தோம். இப்ப எதை பத்தி வாசிக்கிறோம்? ஜெபத்தை பற்றி வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணும் போதும் வெளியரங்கமா வீதிகள்ல நின்று அன்றைக்கு ஜெபம் பண்ண விரும்புவார்களாம். அந்த நாட்கள், யூதருடைய நாட்கள்ல அப்படியே ஒரு பெரிய அங்கி போட்டு இடுப்புல நாடாவை கட்டிட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படி பயங்கரமா என்ன செய்வாங்க வெளியில. இதெல்லாம் பார்த்த உடனே மக்களுடைய பார்வையில இவங்க மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொல்லத்தக்கதாக வேறு விதமான பார்வையில் அவங்க என்ன செய்யறாங்க? மாறுகிறார்கள். இரண்டாவது காரியம், ஜெபம் பண்ணும்போது நீங்க எப்படி ஜெபம் பண்ணுமா? வெளியரங்கமா ஜெபம் பண்ணுமா? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நெடுமழுங்கால ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும், நான் தான் ஜெபம் பண்றேன், வேற யாருமே ஜெபமே பண்ண மாட்டேன்றாங்க. நீ எப்பயுமே ஜெபம் பண்ணுறதே கிடையாது, நீங்கள் முழங்கால் போடுறதே கிடையாது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறதே கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களை ஏன் ஜெபம் பண்ணல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இயேசு கேட்டார். 2-3 முறை என்ன செஞ்சார்? கேட்டார். அப்போ கூட அவர் ஒன்றும் அவங்களை என்ன செய்யலை, கடிந்து கொள்ள இல்லை. அதான் கவனிங்க. இப்போ நம்முடைய ஜெபம், எத்தனை பேருக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? நான் கேட்குறேன், நிறைய பேர் கையவே நீங்கள் தூக்கலன்னா ஜெபம் பண்ணுற பழக்கமே உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னப்பா ஜெபம் பண்ணுற பழக்கமே இல்லையா அவனுக்கு? வீட்டில் ஜெபம் பண்ணவே மாட்டிங்களா? குடும்ப ஜெபம் இல்லையா செல்வம்? ஜெபிக்க தெரியுதோ தெரியலையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுற பழக்கம் நீ வாசிச்சு பண்ணல. இதே பகுதியில் நீங்கள் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசி பாருங்க. 7வது வசனம் வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? ஒரு வார்த்தையுமே தெரியலனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் போய் முழங்கால் பண்ணிட்டு கண்ணீர் வடித்தால் போதும், பெருமூச்சு விட்டால் போதும். அண்ணால் ஒரு வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணினதாக வேதாகமத்தில் வாசிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த ஜெபம், அந்த இருதயம் கரைந்து தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்ட போது வார்த்தைகள் இல்லாத அந்த ஜெபத்துக்கு தேவன் வெளியரங்கமான பதிலாக சாமுவேலை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. வேற யாரையாவது ஜெபம் பண்ண சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. தெரியவே வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் கண்களை மூடி நீ அமர்ந்திருந்தாலே உடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் அங்க என்ன செய்யறாரு? அவரா. நீங்க அடுத்த வசனத்தை வாசி பண்ணல, 8வது வசனம்.
உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா நீங்க போய் இப்ப முட்டி போட்ட உடனே நீங்க சொல்லாமலே அவருக்கு தெரியும். நீங்க அங்க அமர்ந்துருங்க. வார்த்தைகள் வரலன்னா பரவாயில்ல, தேடிலாம் வார்த்தையை கண்டுபிடிக்காதீங்க. உணர்வுகளை உங்களுக்குள்ள என்ன செய்ய மேலே கொண்டு வருங்க. வார்த்தைகளுக்குள்ள அடங்காத சில பெருமூச்சுகள் இருக்கு. அந்த பெருமூச்சுக்கு அர்த்தமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில வழிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது எப்படியோ சில உணர்வுகளையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படி ஆண்டவர் சமூகத்துல நீ உட்காந்துருங்க. அந்த உணர்வுகள் மேலே எழும்பி வரும். முன்னமே அறிந்த தேவன் வெளியேறுங்கம்மா உங்களுக்கு என்ன செய்வாரா, பதில் கொடுப்பாரா. அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். சரி, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்து வச்சுங்க. எல்லாரும் சங்கீதம் 65:2 கையில் வச்சுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க. முதல் வார்த்தை என்ன? ஜபத்தை கேட்கிறவர் அப்படின்னு அவருக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? தலைவர் அப்படின்னு ஒரு பேர் வரணும்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? தொண்டர்கள் என்ன செய்யணும்? தொண்டர்கள் தான் அவங்க யாரா இருக்க முடியும். சரி, அப்ப இங்க நான் சொல்றேன், ஜபத்தை கேட்கிறவரே என்ன அர்த்தம்? ஜபிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பிரிவு. ஜபத்தை கேட்கிறவர் தான் ஜபிக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஜபிக்கிறவங்க இருந்தாதான் இவருக்கு என்ன பேரு? ஜபத்தை கேட்கிறவர். சரி, அடுத்து வாசிங்க. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இப்ப மாம்சம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, கவனிங்க. யார் மாம்சமானவங்க? நம்மலாம் மாம்சமானவங்க. ஜபிக்கிறவங்க மாம்சமானவங்க. அந்த வசனத்தின்படி ஜபிக்கிறவங்க மாம்சமானவங்க. இவங்களாம் யார்கிட்ட வருவாங்களா? ஜபத்தை வருவாங்களா? அவர் எப்படி இருக்கிறாரு? நம்மை மாம்சம் என்று சொல்லி அந்த வசனம் குறிக்கும் போது ஜபத்தை கேட்கிறவரை ஆவியான தேவன் என்று அந்த வசனம் குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்க. ஜபிக்கிறவர்கள் ஜபத்தை கேட்கிறார்கள், மாம்சமானவர்கள் ஆவியாயிருக்கிற தேவன். புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்க வருவார்களாம்? வசனம் பாருங்க, எங்க வருவாங்க? உம்மிடத்தில் வருவார்கள். அப்ப அவர் எங்க இருக்கார்? ஹலோ, என்ன கவனிங்க. அவர் எங்க இருக்கிறாரு? எப்படி நாம அவர்கிட்ட போக முடியும்? அவர் ஆவியா இருக்கிறார், நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சமா இருக்கிறோம். மாம்சமா இருக்கிற நாம் ஆவியா இருக்கிற அவரோடு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் ஜபம். புரியுதா உங்களுக்கு? ஜபம் என்கிறதான ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான, ஒரு வல்லமையான ஒரு பொக்கிஷத்தான நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கிறார். இதன் மூலம்தான் நம்ம எங்க போக முடியும்? ஜபங்களை கேட்கிற ஆவியான தேவனிடத்துக்கு போக முடியும். இப்ப நான் அவர் எங்க இருக்கிறாரு, நம்ம எங்க இருக்கிறாரு? அப்ப இந்த மனுஷன், ஜபிக்கிற மனுஷன் அவர்கிட்ட போகணும்னா அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அவர் எங்க இருக்கிறாரு? ஜபங்களை கேட்கிறார். எங்கே இருக்கிறார்? பிதா ஜபங்களை கேட்கிறார். நம்ம வாசிச்சோம்ல, அவர் எங்க இருக்கிறாரு? மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். யார் அது சொன்னது? சொல்லுங்க, யார் சொன்னது? பிதா. அவர் எங்க இருக்காரு? இந்த வசனத்துப்படி அவர் எங்க இருக்கிறாரு? அவர் வானத்தில் இருக்கிறார். ஜபங்களை கேட்கிறவர் வானத்தில் இருக்கிறார். ஜபிக்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? பூமியில இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. வானம் என்றால் நீங்க பார்க்கிற இந்த ஆகாய மண்டலம், மேகம், இது வானம் அல்ல. வானம் என்பது இதுவரைக்கும் ஒருபோதும் கண்டது இல்லை. கண்களுக்கு புலப்படாத, அல்லாவிட்டால் காணப்படாத உலகத்தில் அவர் இருக்கிறார். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்?
என்னோட பேசணும்னு நீங்களாம் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு புரியாதவர்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி தருது. காணப்படாத உலகத்துல இருக்கிறார் யாரு? ஜெபங்களை கேட்கிறவர். காணப்படுகிற உலகத்துல ஜெபிக்கிறவர்கள் நாம இருக்கிறோம். புரிஞ்சுங்க. ஆவியை யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். மாம்சத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்னாரு, என்ன செய், தொட்டு பார், என் விழாவில கையை விட்டு பார். ஒரு ஆவிக்கு மாம்சமும் ரத்தமும் உண்டாகிறாதே. நான் யாரா இருக்கிறேன்? மாம்சமா இருக்கிறேன். ஆவியான தேவன், காணப்படாத தேவன், மாம்சமான நாமோ காணப்படுகிற, அவர் காணப்படாத உலகத்தில் இருக்கிறார், நாம் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிறோம். காணப்படாத உலகம், காணப்படுகிற உலகம், ரெண்டுல எது உண்மை? கரெக்டாக சொல்லுங்க. ரெண்டுல எது உண்மை? வசந்தி அப்படியே வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது. காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம், ரெண்டுல எது உண்மை? எது முந்தி வந்தது? வாசிச்சு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் தெளிவாய், அல்ல கவனிங்க, காணப்படாதவைகள் காணப்படுகிறவர்கள் உண்டாக்கி இருக்குது. வசனத்தில் கவனிங்க. காணப்படாத அந்த நித்திய, அந்த தேவத்துவம், அந்த வல்லமை காணப்படுகிற இந்த உலகத்தை என்ன செஞ்சான்? உண்டாக்கி இருக்குதா? அப்படியானால் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாமே காணப்படாத உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்குது. காணப்படாத உலகத்திலிருந்து தான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அல்லேலூயா. அப்படியானால் காணப்படாத உலகம் இருக்கிறது 1000% உண்மை. காணப்படுகிற உலகம் இருக்கிறது 100% உண்மை. எல்லாம் எங்கிருந்து வந்ததுதான்? அது காணப்படவில்லை என்பதனாலே அது இல்லை என்று ஒருபோதும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நினைத்துக் கொள்ளாதீர்கள். காணப்படாத உலகத்திலே தேவன் இருக்கிறபடினாலே பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி, மனக்கண்களினாலே காணக்கூடிய அந்த அந்தரங்கமான உலகத்தை, காண முடியாத உலகத்தை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு இன்றைக்கு எல்லாருடைய கண்களை என்ன செஞ்சிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். குருடாக்கி வைத்திருக்கிறபடினாலே காணப்படாதவைகளை இல்லை என்கிறதான அந்த முடிவுக்கு எல்லாருடைய இருதயத்தை என்ன செஞ்சுட்டான்? கொண்டு வந்துட்டான். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். இங்கேயே என்ன செஞ்சுக்கோ, அனுபவி ராஜா, அனுபவின்னு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கோன்னு சொல்லி பிசாசு உலகத்தை மட்டுமே என்ன செய்யறான்? காண்பிக்கிறான். காணப்படாத உலகம், காணப்படுகிற உலகம். நீங்க என்ன ஒண்ணு வாசிச்சு பாருல. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. நல்லா கவனிங்க. கண் காணவில்லை, காது கேட்கல, இருதயத்துல, ஆனா அது இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுங்க. உங்க கண்ணு பார்க்கலங்கிறதுக்காக, உங்க காது கேட்கலங்கிறதுக்காக, உங்க இருதயத்துல அது தோன்றலைங்கிறதுக்காக காணப்படாதவைகளை இல்லைன்ற முடிவுக்கு நீங்க வந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உலகத்துல சொல்றாங்க, கண்ணால காண்பதும் போய் காதால் தீர விசாரித்து அறிவது, இப்படிலாம் சொல்லிட்டு காணப்படாத உலகம் என்று வரும்போது அப்படியே மெய் மறந்து என்ன செய்யறோம்? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, காணப்படாத உலகத்துல இருக்கிற அவர் காணப்படுகிற உலகத்துல வாழ்கிற நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரு? காணப்படாத உலகத்துல. நீ என்னோட பேசணும் ஆனந்தே, என்ன பாருப்பா, இப்பெல்லாம் இங்கிலீஷ் படிக்காது, சரியா? அந்த கவனியல்ல. காணப்படுகிற உலகத்துல இருக்கிற நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் எங்க வச்சிருக்கிறாரா? ஹலோ, பேசுங்க. எங்க வச்சிருக்கிறாரு? நீங்க இப்படி பதில் சொல்லனா உங்களுக்கு எப்படி புரியும்? புரிஞ்சாதானே பதில் சொல்லுவீங்க. நான் எங்க இருக்கிறேன்? காணப்படுகிற
உலகத்தில் இருக்கிறாரு. தேவன் எங்க இருக்கிறாரு? ஆமா, நான் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு வேண்டியதெல்லாம் தேவைக்கு மிஞ்சி அவர் எங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? காணப்படாத உலகத்துல வச்சிருக்கிறாரா? இப்போ ஒரு கேள்வி வரும், காணப்படுகிற உலகத்துல இப்ப எனக்கு கிடைக்காதது காணப்படாத உலகத்துல எனக்காக இருந்து என்ன இல்லாட்டி இப்படி ஒரு எண்ணம் வரும்ல. அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கை நிஜ வாழ்க்கை அங்கதான் தொடங்க போகுது. நல்லா கவனிங்க, நிஜ வாழ்க்கை அங்கதான் தொடங்க போகுது. இது ஒரு குறுகிய கால கொஞ்சம் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய மகனை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கிறார். அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போன இடத்துல படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருப்பான்? மிஞ்சி போனால் 3 வருஷம், இல்லைன்னா 4-5 வருஷம் என்ன செய்வான் இருப்பான். இந்த 5 வருஷத்துல அந்த பையன் அங்கே என்ன செய்யணும்? அங்கே உள்ள ரூல்ஸுக்கு அவர் என்ன செய்யணும்? வீட்டில் ஒரு 10 மணிக்கு இதுதான் எழுந்திருப்பார். ஆனால் அங்கே 5 மணிக்கு என்ன செஞ்சாகணும்? எழுந்திருக்கணும். அங்கே உள்ள கஷ்டத்தை, அங்கே உள்ள எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பார்க்கணும். அங்கே அவருக்கு ஏராளமான வேலை என்ன செய்யும் இருக்கும். படிக்கணும், அங்கே ஃபீஸ் கட்டணும், மற்ற காரியங்கள் நிறைய தேவை அங்கே என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அவருக்கு வேண்டிய எல்லாம் எங்கே இருக்கு? அவருக்கு வேண்டிய எல்லாம் இந்தியாவில் இருக்கு. அங்கே அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? பையன் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அப்பப்போ அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கேட்டு அவர் என்ன செய்யறாரு? வாங்குறாரு. அப்பா அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் எங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? இங்க. அந்த பையன் பேர்ல சொத்துங்க இருக்கு, அந்த பையன் பேர்ல வீடுங்க இருக்கு, அந்த பையன் பேர்ல எதிர்கால ஆஸ்திகள் எல்லாமே இன்சூரன்ஸ்லாம் எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. பையன் எங்க இருக்கிறான்? பையன் அங்க இருக்கிறான். இப்ப பையனுக்கு புத்தி தெரியலன்னா பன்றிகளோட பன்றியா தான் இருப்பானே வழிய, என் தகப்பன் வீட்டில் எனக்கு பூர்த்தியான ஆசீர்வாதங்கள் இருக்கு, என் தகப்பன் எனக்காக ஆசீர்வாதங்களை வேண்டியதுக்கு மிஞ்சி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்ற இந்த புத்தி அவருக்கு தெரிந்தா எங்க வந்துருவான்? தகப்பன் வீட்டுக்கு வந்துருவான். அல்ல கவனிங்க, அந்த 5 வருஷம் வாழ்க்கையா, அந்த படிப்பு முடிச்சுட்டு வந்து இங்க தகப்பனோடு இருக்கிறது வாழ்க்கையா? எது வாழ்க்கை? அது கல்வி கற்பதற்கான காலங்கள், இங்கு தகப்பனோடு வாழ்வதற்கான காலங்கள். அதுபோலதான் இந்த பூமியில நாம் இருக்கிறோமே, கொஞ்ச காலம் கற்பதற்கான, கொஞ்ச காலம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற சில திட்டங்களை, தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு காலகட்டத்தில் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காணப்படுகிற உலகத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எலும்போடும் சதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆவியாகிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்றவன் எங்க போறானா? உம்மிடத்தில். அல்ல கவனிங்க, அந்த 65வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன பண்ணிருக்கு? மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படின்னா என்ன? நீங்க ஜெபம் பண்றதுக்காக அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அப்படி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி பார்க்கும்போது, இப்ப அறை வீடு பூட்டப்பட்டிருக்கு. அந்த அறை வீட்டுக்குள்ள உங்க மாம்சமும் ரத்தமும் மட்டும்தான் இருக்கும். உங்க ஆவி இப்ப டிராவல் பண்ணுது. உங்க ஆவி இப்ப என்ன பண்ணுது? டிராவல் பண்ணுது. இப்ப எங்க போகுது? காணப்படாத உலகத்துல போகுது. அங்க தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அது என்ன செய்யுது? பார்க்குது. அதை பார்த்த உடனே அங்கிருந்து அதைகளை என் அப்பா வீட்டுல இருந்து நான் இதை கொண்டு வரேன்னு சொல்லி உரிமை பாராட்டி அதெல்லாம் எடுத்துட்டு இங்க வருது. எடுத்துட்டு இங்க வந்த உடனே தான் கொஞ்ச நாட்கள் தெரியுது, வெளியிறக்கமாக அது என்ன செய்யுது? உருவாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க டைம் டிராவல்ல கடந்த காலம் எதிர்காலத்துக்கெல்லாம் போறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்ட விட்டு அண்டம், கண்ட விட்டு கண்ட பாயிர ஏவுகணை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தான் காணப்படுகிற உலகத்துல இருந்து காணப்படாத உலகத்துக்குள்ள பிரவேசித்து தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்கவும், அவைகளை மாம்ச ரீதியாக கொண்டு வந்து இங்கே உரிமை பாராட்டி அவைகளை உருவாக்கவும் அவனுக்கு மட்டும்தான் முடியும். அதனாலதான் என் நாமத்தினாலே 2-3 பேர் ஒரு மனப்பட்டு வேண்டிக் கொள்கிற எந்த ஒரு காரியமும் பூமியில இல்லாவிட்டாலும் நான் அவைகளை உருவாக்கி தருவேன் என்று ஆண்டவர் நமக்காக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாங்க, என்ன எது கேட்டாலும் ஜெபம் 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 இல்லைங்க. ஜெபம் இதுவரை யாரும் அறிந்திராத விதத்துல அது காணப்படுகிற உலகத்திலிருந்து காணப்படாத உலகத்துக்கு சொல்லக்கூடிய அந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த வாசல், நான் சொல்ல, அது ஒரு மந்திர சாவி, அது ஒரு மகிமையின் வாசல்.
புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. இங்க என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குதோ இந்த தேவைகளை எல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டுட்டு தேவ சமூகத்துல போய் நீங்க உட்காந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது வார்த்தைகளாலும் பரவாயில்ல, கண்களை முடி அவைகளை உள்ளுக்குள்ள நீங்க உணர்வுகளாக எழும்ப விடுங்க, கண்ணீராக கசிய விடுங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு இருதயம் அப்படியே உங்களுடைய ஆவி தேவனிடத்துல டிராவல் பண்ண அவரோட நெருங்கிடும். ஆண்டவர் சொல்லாரு, சும்மா ஒன்றும் இல்லாத காரியத்துக்காக நீ இப்படி என்ன செய்யற புலம்புற பாரு, உனக்காக எவ்வளவு வச்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறேன். 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கையை பார்க்குறியே, முடிவே இல்லாத இந்த உலகத்துல முடிவே இல்லாத இந்த வாழ்க்கையை உனக்காக வச்சுட்டு உனக்கான எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு உனக்காகத்தானே நான் காத்திருக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறேன். உன் வாழ்க்கை ஜெயம் கொண்ட உடனே நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் உனக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தலையில எல்லாவற்றையும் கிரீடமாக சூட்டுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியுமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண முழங்கால் பாடிடுறான். முழங்கால் பாடிட்ட உடனே தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் வேலைக்காரனை கூப்பிட்டு போய் என்ன பண்ண, எதை பாரு, ஏதாவது சிக்னல் தெரியுதா? காணப்படுகிற உலகத்துல இருக்கிறவன் காணப்படாத உலகத்துல இருக்கிற ஒரு சிக்னலுக்காக என்ன செஞ்சிருக்கிறான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு தேவை என்ன வேணும், பெருமழை வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், டிராவல் பண்றான் ஜபத்துல. அங்க இருந்து இப்ப ஒரு சிக்னல் வருது, உள்ள கையாலும் என்ன வந்துருச்சா, மேகம். ஆண்டவர் சிக்னல் கொடுத்துட்டாரு. அங்க இருந்து என்ன செஞ்சிருச்சு, வேண்டிய பெருமழை வந்துட்டு இருக்குது. பெருமழைமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி கொண்டு வேகமா போயிடுங்க. அல்லேலூயா. இயேசு பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வானத்தை அண்ணாந்து பார்ப்பார். ஒரு இடத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பதா என்றார், திறக்கப்படுவாயாக அர்த்தம். இன்னொரு இடத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு 5 அப்பத்தையும் 2 மீன் எல்லாருக்கும் என்ன செய்தார், கொடுத்தார். இப்ப 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. கொடுத்ததெல்லாம் எங்க வந்துட்டு இருக்குது, மேல இருந்து வந்துட்டு யாருக்குமே தெரியல. அந்த செகண்ட்ல காணப்படாத உலகம், இல்லாதவைகள் அல்ல, எல்லாம் இருக்கிற உலகம் அதுதான். நீங்க காண்கிற இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்து வந்தது, வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் சகலத்தையும், ஆமா, இவர் யாருங்க, காணப்படாத உலகத்துல அதர்சனமாக இருந்த தேவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா, உண்டாக்கினாரா. உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகள், ஏற்கனவே ஆதி முதலாய் இருக்கிறவைகள் எல்லாம் காணப்படாதவைகள். நல்லா புரிஞ்சுங்க. ஆக காணப்படுகிற இந்த உலகத்துல இருக்கிற நாம் காணப்படாத உலகத்துக்கு சென்று இங்கே நமக்கு காணப்படாதவைகள் என்னெல்லாம் காணப்படல, நம்ம பேங்க்ல பேலன்ஸ் சரியா காணப்படல, நம்ம கிச்சன்ல தேவையான பொருட்கள் காணப்படவில்லை, நம்ம பாக்கெட்ல சரியா காணப்படல, நம்முடைய குடும்பத்துல சமாதானம் காணப்படல, நம்முடைய சரீரத்துல சுகம் காணப்படல, நம்முடைய மனசுல சமாதானம் காணப்படல. காணப்படாதவைகளை எல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே காணப்படுகிறவைகளாக மாற்ற வேண்டும். அண்ணாவுக்கு தான் வீட்டுல ஒரு பையன் இருக்கணும்னு ஆசை, பையன் காணப்படல. தான் மனசுல எப்படியோ சமாதான சந்தோஷம் இருக்கணும்னு ஆசை, அப்படி இல்லை. எப்போதுமே எப்படி இருக்கிறா, அழுது கண்ணீர் வடிச்சிட்டு துக்க முகத்தோடையே இருக்கிறா. ஆனா என்னைக்கு ஜெபம் என்கிறதான இந்த ஒரு மகிமையின் வாசலை கொண்டு அவள் காணப்படாத உலகத்துக்குள்ளே பிரவேசித்து வெளியே வந்தாலோ அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கு மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் கீழே விழுந்து அடிபடும். வலிக்கு சொந்தக்காரர்கள், வேதனைக்கு சொந்தக்காரர்கள், வியாதிக்கு சொந்தக்காரர்கள், வறுமைக்கும் தரித்திரத்துக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், சொந்தக்காரல இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறவளே
நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஆவியாகி தேவனத்துக்கு நீங்கள் போக முடியும். அங்கிருந்து இந்த மாம்சத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உங்களால கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அந்த ஜெபத்துல போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு வந்தா கூட வல்லமை உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஜெபத்துல போய் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கூட, அந்த பிரசன்னம் என்பது அந்த பேதுருடைய நிழல் பட்டு சுகமாச்சு பார்த்தீங்களா, அது போல நீங்க ஜெப அறைக்குள்ள போயிட்டு அந்த தேவனுடைய நிழல் உங்க மேல பட்டுட்டா கூட போதும், உங்களுடைய தேவைகளை தேவன் சந்தித்து விடுவார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட ஜெபிச்சுட்டு நீங்க வெளியில வந்து பாருங்க, இல்லாதப்ப உங்க மனசுல ஒரு தைரியமும் சந்தோஷம் இருக்கும். இது எப்படி நான் செய்ய போறேன், இல்லை இது எப்படியும் நடக்கும். ஏன்னா நான் யார்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். நொகோமி சொல்றா போவாஸ் பத்தி, நீ போவாஸ்ட சொல்லிட்டல, இன்னைக்கு அவன் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான். குளோரி அப்படியே வித்தியாசமா பாக்குறதா இருக்கு. என்ன சொன்னா, தூங்க மாட்டான். இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தனக்கு பிரியமானவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய பிரியமானவர்கள் தூங்குறதில்ல, ஓயறதில்ல. அப்படியானால் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு, பிரியமானவராக இருக்கிற. வாசிச்சு பாருங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மீண்டும் வானம் அவருக்கு திறக்கப்பட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் தான் பிரியமாக இருக்கிற, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் தான் பிரியமாக இருக்கிற. எப்ப சொன்னாரு இந்த வார்த்தையை? இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு நான் ஒரு உண்மையை நான் சொல்றேன் பாருங்க. ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வசனம் இருக்கு, மேல வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டுச்சு. அங்க ஒரு உறவு பிறக்குது பாருங்க. இது வரைக்கும் இவர் அப்பா இங்க யோசேப்புன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இவருடைய அப்பா யோசேப்பு, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, சீமோன், யோசே, இவர்கள் எல்லாம் இவருடைய சகோதரன் அல்லவா, இப்படிதான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு தான் தெரியுது, ஞானஸ்தானம் எடுத்து கரையிற உடனே இவங்க அப்பா இங்க இருக்கிறவர் அல்ல, இவங்க அப்பா எங்க இருக்கிறவரு. ஹலோ, ஞானஸ்தானம் எடுத்து கரையிற உடனே வானம் திறக்கப்படுது. வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் சொல்லுது, இவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, இவர் என்னுடைய குமாரன். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சத்தம் தாங்க ஒரிஜினலா உங்களுடைய பிறப்பை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய, மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தை ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே மறுபடியும் பிறந்துட்டேன், இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உனக்கு கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ எப்ப வேணாலும் ஓப்பனா இருக்கு, கதவு திறந்தே இருக்கு. அல்லேலூயா. அந்த ஜலத்திலிருந்து ஒரு குழந்தை பனிக்குடத்திலிருந்து அது வெளியேறும் போது எங்க வருது சொல்லுங்க? தாய் மடிக்கு வந்து. நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை பனிக்குடத்திலிருந்து வெளியே வரும்போது அது பிறப்படுத்து வந்த உடனே எங்க வருது? தாய்மடிக்கு வருவது எப்படியோ அது போலதான் அந்த ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டுச்சு. இப்ப யோவான் 1:18 வாசிச்சு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். காட்டதில்லை, இப்ப எங்க வந்துட்டாருங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இப்ப இவர் எங்க வந்துட்டாரு? பிதாவுடைய மடிக்கு வந்துட்டாரு. இப்ப பிதா கொஞ்சிறார். எப்படி கொஞ்சிறார்? இவருடைய நேசகுமாரன். சொல்லல, கண்ணல்ல, மணியில்லைன்னு இப்படி சில தாய்மார்கள் கொஞ்சம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவனுடைய நேசகுமாரன் ஆயிட்டாரு. ஏற்கனவே சொன்னேன், ஜலத்திலிருந்து அந்த பனிக்குடத்திலிருந்து வெளியேறி வருகிற அந்த குழந்தை இமிடியேட்டா தாய்மடிக்கு வருவது போல, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவது போல, இடுப்புல வைத்து சுமக்கப்படுவது போல, அந்த ஏசாயா 66 சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாம் ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் எப்படி அது உண்டானதோ அதுபோல ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பிதாவினுடைய மடியிலே அவர்களுடைய பிதா, அப்பா, பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன்னா, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 6ஆவது அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சு பாருங்க. முதல் பகுதி
தர்மங்களை பற்றி பேசுது. 2வது பகுதி ஜெபத்தை பற்றி பேசுது. அந்த ஜெபத்துல எப்படி நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபத்துக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க வாசிச்சு பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரத்துல 9வது வசனத்துல நீங்க பாருங்க. நீ ஜெபம் பண்ணும்போது 9வது வசனத்துல பரமண்டலம், 10வது வசனத்துல பூமி இருக்கா? பரமண்டலம் எங்கள் பிதாவே, பூமியிலே நாங்க இருக்கிறோம். நல்ல கவனிங்க, அவர் எங்க இருக்கிறாரு? நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கும். இந்த பூமியில தான் நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடனாளிகள், கடன்கள், சோதனைகள், தீமைகள் இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் இந்த பூமியில இருக்கு. பூமியில யாரெல்லாம் இருக்கிறா? நம்ம சில வேலை கடனாளிகளா இருக்கிறோம், கடன்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கு தீமை இருக்குது, நமக்கு சோதனை இருக்கு, இந்த பூமியில எல்லாம் இருக்கு. ஆனாலும் எப்படி ஜெபம் பண்ண சொன்னாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். அப்படிதானே போட்டிருக்கு, வாசிச்சு பாருங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு. ஏன் நாளைய தினத்தை பற்றி அவர் சொல்லல? நம்ம தான் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, அடுத்த வருஷம் நான் எப்படி ஆகலாம் அந்த வீட்டை கட்டிடணும் ஆண்டவரே, இந்த 2 வருஷத்துல எப்படி ஆகலாம் அந்த படிப்பை படிச்சு முடிச்சிருந்தோம் ஆண்டவரே, நான் இன்னும் 2 வருஷத்துல அந்த பிசினஸ்ல நான் எப்படி ஆகுது என்ன செஞ்சிடணும், கொடி கட்டி பறக்கணும். இந்த ஜபங்கள் எல்லாம் ஒருபோதும் அவர் கேட்க மாட்டார். ஜபனாலே நமக்கு என்னன்னு தெரியல. எதிர்காலத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நிகழ்காலத்துல தேவனோடு தொடர்புல இருங்க, தேவனோடு உறவுல இருங்க. எதிர்காலத்தை நினைக்கவே நினைக்காதீங்க. நாளைய தினம் உங்களுக்குரியதல்ல. நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்துல நீங்க இருந்தீங்கன்னா நாளைய தினத்துல அவரும் இருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் காலங்கள் பிரிக்கப்பட்ட பூமியில வாழ்கிறோம். காலங்களை கருத்தில் வைத்திருக்கிறதான அந்த காணப்படாத உலகத்துல தேவன் வாழ்கிறார். அவருக்கு கடந்த காலம் என்றும் இல்லை, எதிர்காலம் என்றும் இல்லை. எல்லாமே என்னதான்? எல்லாமே நிஜமான நிகழ்காலம் தான். கடந்த காலம் பொய்த்து போன ஒன்று, எதிர்காலம் இன்னும் வரவில்லை, பார்க்க முடியாத ஒன்று. நிகழ்காலம் தான் நிஜம். அதுபோல தான் பரலோகத்துல தேவன் எல்லாமே நிஜமானவைகளாக வைத்திருக்கிறார். நாமோ நிஜமில்லாத மாயை மாயை மாயை, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லாம் மாயை என்று சொல்லி ஞானி தன்னுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு சொல்லுகிறானே, அந்த மாயையான உலகம்தான் மகிமையான உலகம். இதுதான் நிரந்தரமான ஒன்று. இங்குதான் நமக்கு எல்லாம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். இங்கு உங்களுக்கு வேண்டியதெல்லாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு சொன்னாரா இல்லையா? இதே அதிகாரத்துல தான் உண்ண உணவு, உடுக்க உட, காட்டு புஷ்பங்களுக்கு நான் உடுத்து வைக்கிறேனா உனக்கு உடுத்து வைப்பேன் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறேனா உனக்கு போஷிக்க மாட்டேனோ? தகைவலான் குருவிகளுக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கும் தங்குவதற்கு கூடுகளை கொடுக்கிறேனா உனக்கு வீடுகளை கொடுக்க மாட்டேனா? எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? கவலைப்படுகிறதுனால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பாரங்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்றோம்? ஆண்டவர்கிட்ட. நீயும் ஜெபம் பண்ணும் போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாய். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் என்ன செய்யணும்? ஆளுக செய்யணும், நிரப்பணும். ஆனா ஜெபம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு அழுதுட்டு கண்ணீர் வடிச்சுட்டு என்னமோ தெரியல பிரதர், நானும் ஜெபம் பண்றோம், என்னவோ ஜெபம் பண்ணி பாக்குறோம், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பாக்குறோம், என்னவோ தெரியல பிரதர், ஒண்ணுமே நடக்கும். ஆமா, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீ அடுத்த பிரதர்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படிதான் என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட சொன்ன பிற்பாடு கண்ணை தொடச்சிக்கோ. எப்படி கம்பீரமா அண்ணால் போன அப்புறம் அவள் துக்கமுகமா இல்ல. எல்கானா அப்புறம் எதுவுமே சொல்லல. எல்கானா இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு ஒரு குமாரனை கொடுக்க அவரால் முடியும். யோசேப்பு இல்லாவிட்டாலும் சரி, எப்படி மரியாளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டதோ அப்படி அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபத்துல நீ எவைகளை கேட்பீங்களோ, கேட்ட பிற்பாடு அவைகளை மறுபடியும் நீங்க பேசுனீங்கன்னா, அவைகளை குறித்து மறுபடியும் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, அந்த கவலை எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கவலை. புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கிற நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்பட கூடாதா? ஜெபிக்கிற உங்களை பார்த்து நீயும் உபவாசம் பண்ணும்போது உன் முகத்தை வாழலாம் வச்சுக்காத. ஏன் பிரதர் ரொம்ப டயர்டா இருக்கா? ஒரு வாரம் ஃபாஸ்டிங் பாஸ்டர். என்ன சிஸ்டர் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க? 40 days ஃபாஸ்டிங். இப்ப பார்த்தோம்னா ஐயோ
1 வாரமா 40 நாளா அப்படின்னு அடுத்தவங்க அது ரொம்ப என்ன செய்யணும், மெச்சிக்கணுங்கிறதுக்காக பெரிய லெவல்ல பரிசுத்தவானா காண்பிப்பதற்காக இல்ல. நீ உன்னை பரிசுத்தவானா காண்பிப்பதற்காக உபவாசம் அல்ல. உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்போது இயல்பாரு, தலைக்கு என்ன பூசு, நல்லா சாப்பிட்டவனோட கம்பீரமா என்ன செய், பேசு. வெளியேறங்கமா நான் உனக்கு என்ன செய்வேன், மனிதர் காண வேண்டும் என்று எதையும் செய்யாதே. எழுதுகள் சொல்லிட்டு நான் வேற யார்கிட்டையும் என்ன செய்யாத, சொல்லாத. வேற எந்த கவலையும் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நான் இருக்கேன். எல்லாரும் எழுப்போமா தேவ சமூகத்துல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6வது அதிகாரத்தை மணிக்கணக்கா தியானிக்கலாம். இருதயம் பொக்கிஷம் எங்கேயும் அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். தான தர்மங்களை பண்ணும்போது அந்த ரகத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு பொக்கிஷங்களாக பரலோகத்தில் அவைகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவைப்படும் போது பூமியிலையும் தேவன் அவைகளை உனக்கு அனுப்பி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கரங்களை கத்திருக்கிறார். உயர்த்தோமா. எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு மாம்சத்தைப்படி முயற்சித்து பார்ப்போமே. மாம்சத்தினாலே முயற்சிக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ ஜெபித்து பார். அமலேக்கியர்கள் மனைவி பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொண்டு வீடுகளையும் உடைமைகளையும் சுட்டரித்து சாம்பலாக்கி விட்டு போன இக்கட்டான சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து மன்றாடினானே தாவீது, ஆண்டவரே என்ன சொல்லுகிறேன், நான் போகட்டுமா? ஜெபம் பண்ணுகிறவன் ஒன்றையும் இழந்து போவதில்ல. இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிறான். ஜெபித்துப்பார். இழந்து போனவனுடைய சரீரம் சுகமாறும். ஜெபித்துப்பார். கடன் பட்டவனுடைய கடன் அடைக்கப்படும். ஜெபித்துப்பார். வாழ்க்கையில நீ எதையெல்லாம் இழந்து போனியோ, இழந்தவைகள் எல்லாவற்றையும் இழந்ததை தேடவும், தேடி கண்டுபிடிக்கவும், அவைகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் சேர்ப்பதற்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Thank you Jesus. கரங்களை உயர்த்தி தகப்பனே, ஜெபாவிய நல்ல ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒன்றையும் மறைக்காம தேவனிடத்துல சொல்ல, உங்ககிட்ட சொன்ன பிற்பாடு எதையும் மனிதனிடத்துல சொல்லாத இருக்க, உங்ககிட்ட சொன்ன பிற்பாடு நாங்களே அதை நினைச்சு கவலைப்படாதபடிக்கு என் ஆண்டவரத்துல சொல்லிட்டேன், அவர் எல்லாம் செய்ய வல்லவர், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் என்று சொல்லி உன் பேரில் விசுவாசமாய் இருக்க எனக்கு அனுக்கிரக பாராட்டுக தகப்பனே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான்
ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபகாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவை ஊற்றுங்கப்பா. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜெபத்துல தேவனே மாம்சமான நான் ஆவியாயிருக்கிற இடத்துல வரத்தக்கதாக காணப்படுகிற இந்த உலகத்திலிருந்து காணப்படாத உலகத்துல வந்து எனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாம் சுதந்திரத்து கொண்டு வந்து வெளியரங்கமான பலனளிக்கிற பிதாவுடைய ஆசீர்வாதத்தை பூமியில நான் பெற்று அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னையும் ஜெபிக்கிறவனா மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஒரே குரல்ல சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus.